என் கோலத்தை பாத்தீங்களா? என்னமா அது சேரா இருக்கு? பாத்து மேய்ச்சிக்கிட்டு இருந்தியா? என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன். ஓனானோட ஓட்டம் வேலி வரைக்கும் தான் அன்னைக்கு சொன்னீங்க. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ராத்திரி தனியா 8 மணிக்கு போலாம், 9 மணிக்கு போலாம், 10 மணிக்கு கூட போலாம். ஆனா 12 மணிக்கு ஒரு பொண்ணு தனியா போகவே முடியாதுன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போவாது புத்தி வந்தது. புத்தி வந்து கோயிலுக்கு போற வழியில தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடடே, கேட்க மறந்துட்டேனே. ஆமா, எப்படி சேராச்சு? நான் வர வழியில ஒரு குழந்தை சேத்துல விழுக போச்சு. அத காப்பாத்த போய் தான் இப்படி ஆயிடுச்சு. துணி போன போயிட்டு போதுங்க, குழந்தை தானங்க முக்கியம். ஆமாமா, குழந்தைதான் முக்கியம். ஆமா, நீ எப்படி கோயிலுக்கு போவ? நீங்க வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா சொன்னேன். இந்த கோலத்துல நான் கோயிலுக்குள்ள போனா எனக்கு ஒண்ணு இல்லைங்க, எல்லாரும் உங்களதான் தப்பா பேசுவாங்க. ஆமாமா, இந்த ஊருக்குள்ள எல்லா பேரும் அப்படிதான் பேசுவாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்லைங்க, உங்க ஷர்ட் பேண்ட் கழட்டி கொடுத்தா போதும். என்னது? அதான் இந்த காலத்துல பொண்ணுங்களா ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிறாங்களே. சரி வேண்டாம், நான் இப்படியே போறேன். நான் கொடுக்கறேன். ஆனா நான் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? நான் வேணா வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு உடனே கொடுத்துறேங்க. சீக்கிரமா மாத்திட்டு வந்துடணும். சீக்கிரமா வந்துருவாங்க. அப்படின்னா சைக்கிள் இப்படி. என்ன சத்தம்? அது அது மேல இருக்கிற இலை கீழே விழுந்துருச்சு. இந்தா. என்ன பாக்குற? நான் எப்பவுமே ஜட்டி போடுறதான் பழக்கம். அவசரத்துல எங்க அப்பாவோட அண்டவர் எடுத்து போட்டு வந்துட்டேன். சீக்கிரமா வந்துரு. ஐயோ, எங்க ஆள காணோம்? நான் இங்க இருக்கேங்க. எங்க நான் ஸ்கூலுக்கு போகணும். வேகமா சேலையை கட்டிட்டு என் ட்ரெஸ் எனக்கு கொடுத்துருங்க. ஓ, ஸ்கூலுக்கு போகணுமா? நான் உங்க பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி நீங்க வேணா இந்த துணியை போட்டு போங்களேன். ஏய், என்னடி கொழுப்பா? நானா ட்ரெஸ் கழட்டுறதுக்கு முன்னாடி நீயே கழட்டி கொடுத்து. இந்த கோலத்துல நான் மட்டும் பார்த்தா போதாது, இந்த ஊரே பார்க்கணும்.